வெளிப்படுத்தல் 22:15 வாசிக்கலாம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நாம் இந்த மார்க்கத்தில் இத்தனை வருஷம் இருந்த பின்பு சபைக்கு புறம்பாகட்டாலும் பரலோகத்துக்கு புறம்பாயிட்டா என்ன பிரயோஜனம்? வேதம் சொல்லுகிறது, நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும். கொலைபாதகர்கள் புறம்பே இருப்பார்கள். நாம் இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு வர்றதுக்கு முன்பாக ஒரு சில நேரங்களில் நாம் கொலைகாரர்களாக இருந்திருக்கலாம். வந்த பின்பு நாம் கொலைபாதகர்களாய் மாறி இருக்க மாட்டோம். ஆனால் ஆவிக்குரிய கொலைபாதகம் நமக்குள்ள இருக்கு. இப்ப பெத்த பிள்ளையவே கொலை பண்ணிடுறாங்க தாய் தகப்பன்மார். கருக்கலைப்பு ஒரு கொலை, உண்மைதானே? கரெக்ட் தானா? கருக்கலைப்பு என்னது? ஒரு கொலை. இந்த டீம் எல்லாம் எங்க போவாது? முதல்லயே மோசம் வச்சுட்டா யோசிக்கிறீங்களா? கொலைபாதகர்கள் புறம்பே இருப்பார்கள். அப்படித்தானே இருக்கு. மோசே ஒரு கொலைகாரனாக இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை மாத்தி, பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்றது போல, கொலை செய்தவன் கையில் எதை கொடுத்தார்? கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைகளை கொடுத்தார். தாவீது ஒரு கொலை செய்தான். தானா கொல்றதில்ல, ஒரு லெட்டர் கொடுத்து அழகா உரியாவை எங்க வச்சு கொண்டுட்டான்? யுத்தத்துல முன்னால வச்சு கொலை பண்ணிட்டான். அதுக்கு அவன் வாங்கின ஜட்ஜ்மெண்ட் இருக்க சரியான அடி. அவன் பிள்ளைய அடிச்சு கேவலப்படுத்தி விட்டார். ஆண்டவர் செத்து சாவடிச்சிட்டார். கொலைபாதகம் நமக்குள்ள இருக்க கூடாது. என்னாகமம் 35:16. ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலைபாதகனாயிருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். 17ஆம் வசனத்துல, 18ஆம் வசனத்துல, 21ஆம் வசனத்துல ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டாலும், கையினால் அடிச்சாலும், கல்லால் அடிச்சாலும், மர ஆயுதத்தினால் அடிச்சாலும், இருப்பு ஆயுதத்தினால் அடிச்சாலும், எதை வச்சு அடிச்சாலும் செத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு பேர் என்னது? அவனுக்கு பேர் என்னது? கொலை பாதகன். சில இடத்துல லேசா தள்ளி விடுவாங்க, பொத்துன்னு விழுந்து ஒரு பையன் செத்து போயிடுவான். அது கூட கொலை தான். அப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஒரு மூர்க்கம் குணமான குணங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. மனைவியை கொலை பண்றது, புருஷனை கொலை பண்றது, பிள்ளைகளை கொலை பண்றது, தாய் தகப்பனை கொலை பண்றது, இதெல்லாம் இப்போ சகஜமான ஒரு காரியமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு நாம் அப்படி செய்யக்கூடாது. அது பிசாசின் சுபாவம். 1 யோவான் ஆவிக்குரிய கொலைபாதகங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு போற அந்த ஜீவன் அவனுக்குள்ள இராது. அப்படி பார்த்தா நம்ம எவ்வளவு பேரை பகைக்கிறோம், எவ்வளவு பேரை எதிர்க்கிறோம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் யாரு? மனித கொலைபாதகன். உங்க கூட பிறந்த பிரதர், சகோதரன், அண்ணன், தம்பிட்டெல்லாம் உங்களால நல்லா பேச முடியுதா? நான் பேசுறேன், அவன் தான் பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்க அக்கா தங்கச்சிகளோட நல்லா பேசுறீங்களா? சபையில எல்லார்ட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஊழியக்காரங்களோடு, விசுவாசிகளோடு
ஊழியர்கள் விசுவாசிகளோடு பக்கத்து வீடுகளில உங்க கூட வேலை பார்க்கிறவங்கள உங்களால எல்லாரோடையும் சமாதானமா போக முடியுதா? பைபிள் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன், அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது. கண்ட சகோதரன் அப்படி வசனங்கள் ரொம்ப இருக்கு. 1 யோவான் 3:12. அதேதான் 12. இப்ப 15 வாசிங்க, 12 வாசிங்க. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. காயின் பாருங்க, தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான், கொன்னுட்டான். இந்த மனுஷ கொலைபாதகனா மாறின பிறகு அவனுடைய வாழ்க்கையே கெட்டு போச்சு, சாபமாயிடுச்சு. அவன் ஏதேனுக்கு கிழக்கே புறப்பட்டு போய்விட்டான். அதுக்கு பிறகு அவன் சந்ததி கிராஸே பண்ணல. இந்த பகையை நம்ம நிறுத்தணும். பகையாகிய நடுச்சுவரை இயேசு தகர்த்தார். அதுக்காக க்ளோஸா இருக்கணும்னு சொல்லிட்டு தோல்ல கையை போட்டுட்டு அவன் வீட்லயே சாப்பிட்டுட்டு ஒரே பிளேட்ல சாப்பிட்டுட்டு ஒரே இதுல உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நான் சொல்லல. டீசெண்டா சகோதரத்துவத்தை நீங்க பாதுகாக்கணும். அதுக்கு முதல் காரணம், நீங்க மற்றவங்களுடைய குறைகள் தெரியாம குற்றச்சாட்டுகள் தெரியாம இருந்தா நீங்க எல்லாத்தையும் அப்படியும் ஃப்ரீயா போலாம். ஒருத்தனை பத்தி தவறான அபிப்பிராயம் வந்தாதான் உன்னால நினைச்ச முடியாது, அங்க நின்று அவன்கிட்ட பேச முடியாது, கை கொடுக்க முடியாது, ராபோஜனம் எடுத்துட்டா கூட பரிசுத்த முத்தம் கொடுக்க முடியாது. ஒரு சிலர்லாம் நான் பார்த்திருக்கேன், ராபோஜனம் இந்த ஆள் கூட உட்கார்ந்து ராபோஜனம் எடுக்கணுமா, இந்த ஆள்கிட்ட எடுக்கணுமா அப்படின்ட்டு ஓடுறவங்களாம் இருக்கான் சபைக்கு. அன்னைக்கு மாப்பாளையத்துக்கு போயிடுவான், அன்னைக்கு பொன்னகரத்துக்கு ஓடிடுவான், அன்னைக்கு பசுமணியில போய் உட்கார்ந்துருப்பான். தப்பு. இங்க மன்னிப்பு கேட்டு இங்க எல்லாரோட என்ன செய்யணும், ஒப்புரவாக்கி எடுக்கணும். ஒரு சிலர் அப்படியே ராபோஜனம் எடுத்தாலும் அதை பரிசுத்த முத்தம் போய் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் இவர் இந்த லைன்ல இருந்து அவன் 7வது லைன்ல போய் உட்காந்துப்பான். மூஞ்சிலேயே நிச்சய கூடாது, முழிக்கவே கூடாது. தயவு செய்து இப்படி கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், விடணும். இந்த சகோதரனை பகைப்பது பொல்லாங்கினால் உண்டாயிருந்து காயினை கொலை. காயின் ஆபேலை கொலை செஞ்சிட்டான், கூட பிறந்த தம்பி. அவனை உன்னால எப்படி கொலை செய்ய முடியும்? 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் எதுல நிலை கொண்டிருக்கிறான்? மரணத்துக்குள்ள இருக்கிறான். உங்களுக்கு பிரசங்கங்கள்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாத வசனமா? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இப்ப கொலை பாதகத்தை பத்தி பேசுங்கன்னா நீங்க எல்லாரும் பட்டிமன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆளுக்கு ஒரு 15 வசனம் தூக்கிட்டு வந்துருவீங்க, 10 நிமிஷம் டைம் கொடுத்தா. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல பைபிள் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அப்ப மரணத்துக்குள்ள இருந்துகிட்டு நீ பைபிள் தூக்கிட்டு போனா பிரயோஜனம் இல்லையே. 1 யோவான் 2:9. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் இதுவரை, இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டத்துல வரைக்கும் இப்படித்தான் இருக்கிறான், இருளில் இருக்கிறான். அடுத்த வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரன் நீ பகைக்காம நல்லா இருந்தீன்னா உனக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் இருளில் நடந்து இருளில் கிடக்கிறான், அவனுக்கு போற இடம் தெரியாது. ஏன்னா அவன் போற இடம் வேற, புறம்பான இருள். நம்ம சொல்றோம் ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு, எந்த சூழ்நிலையில பிரச்சனை வந்ததுன்னு கர்த்தருக்கு தெரியும், அப்படிலாம் நம்ம நியாயம் பேசிட்டு அலைவோம். ஆனா அப்ப இந்த வசனம் என்ன ஆகுறது?
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் இருளில் நடந்து இருளில் கிடக்கிறான். இருள் அவன் கண்களை குருடாக்கி விட்டது. அதனாலதான் உனக்கு இப்ப தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு ஜெபிச்சு பார்த்தா உனக்கு இந்த ரிசல்ட் இல்ல. நல்ல தரிசனம் வெளிப்பாடு இல்லாததுக்கு காரணம் உன் சகோதரனை நீ என்ன செய்கிறாய்? பகைக்கிறாய். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எப்படி அன்பு? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியல, காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய்? ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். அப்ப ஆண்டவருக்கு சொல்றாரு, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அடுத்த வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுறேன்னு சொன்னீங்கன்னா நீ யார்கிட்ட அன்பு கூறணும்? உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இப்படி பிரிவினைகள்ல எத்தனை பேர் சபையை விட்டு போயிட்டாங்க தெரியுமா? ராபோஜன் எடுக்காம, கூட்டத்துக்கு வராம, தன்னை தாழ்த்த முடியல. அதான் அன்பு கூற முடியலன்னா அதனுடைய அர்த்தம் தாழ்த்த முடியல. ஒரு இடத்துல பேதுரு வந்து கேட்கிறாரு இயேசுவின் இடத்துல, என் சகோதரன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் சுவாமி, அவனை நான் என்னதான் பண்றது? நீங்க மன்னிங்கன்னு சொல்றீங்க, எத்தனை தடவை அவனை போட்டு மன்னிக்கிறது? அவன் திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டே இருந்தான்னா நான் என்ன பண்றது? டென்ஷன் ஆகி போய் பேதுரு இயேசுவின் இடத்துல கேட்கிறார். மத்தேயு 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? அவனுக்கு சகோதரன் யாரு? ஆண்டவரே ஒரு சகோதரன் சொல்லல, என்ன சொல்றாரு? என் சகோதரன். என் சகோதரன் யாரு? அவரு அந்திரேயா, ஆண்ட்ரூ. அவனூர் அப்போஸ்தலன் தான். பிரச்சனை உள்ளுக்குள்ளதான் கிடக்கு. என் சகோதரனே தப்பு பண்ணிட்டான், என்ன பண்றது? அவனை எத்தனை தடவை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறது? அதனால நம்ம இந்த நாட்களில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம். கொலைபாதகர்களாக இந்த மார்க்கத்தில் நம்ம மாறிவிடக்கூடாது. கொலைபாதகனா நம்ம வெளியரங்கமா யாரையும் போய் கொலை பண்றது இல்ல. ஆனா நம்முடைய வார்த்தைகள் ஒரு சிலரை கொன்று விடுகிறது, கொன்னுது. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு சகோதரி தன்னுடைய காம்பவுண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. இவங்களும் வாடகைக்கு இருக்காங்க, இன்னொரு குடும்பமும் வாடகைக்கு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு வாலிப பொண்ணு, அவங்களுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் வந்த உடனே இவங்க அந்த பொண்ணை பார்த்து, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, அப்போ அவன் தள்ளி போய் நில்லு, பெரிய வந்துட்டா அப்படின்ட்டாங்க. அது அந்த பிள்ளைக்கு என்னது, மன உளைச்சல் ஆயிடுச்சு. உன்னை பத்தி தெரியாதான்னு நம்மள அசிங்கமா கேள்வி கேட்டாங்களே, குற்றம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அது போய் ஓடி போய் சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு. எப்படி இருக்கும்? ஒரே வார்த்தை, நீ கத்தி எடுத்து அடிக்க வேண்டாம், இருப்பு ஆயுதமோ கையோ மர ஆயுதமோ கல்லோ கொண்டு அடிக்க வேண்டாம். என்ன அடிச்சுட்ட? வாயால அடிச்சுட்ட, வார்த்தையில. இந்த விசுவாசி திருப்பி யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி பரலோகத்துக்கு போறது? முடிஞ்சு போன கேஸ் தான். ரொம்ப கவனமா இருக்கணும் வார்த்தைகள். இப்ப கூட நீங்க கோர்ட்ல பாருங்க, ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான்னா யாருடைய வார்த்தையை அவனை காயப்படுத்திச்சோ அதுக்கு தற்கொலைக்கு தூண்டியதாக அவனுக்கும் என்னது கைதுன்னு சொல்றான். நீங்கள் கொலைபாதகர்களாக இதுல இருக்கக்கூடாது. கொலைபாதகர்கள் அக்னி கடல்ல போகக்கூடியவர்கள். வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். தயவு செய்து மனுஷ கொலைபாதகர்களாய் மாறிவிடாதிருங்கள். அது பிசாசினுடைய சுபாவம். பிசாசானவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான்? யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான்.
சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. பிசாசு ஆதி முதற்கொண்டு யாரா இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகன். அப்படின்னா என்ன? நீ இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார். இவன் சாப்பிட வச்சு அவனை வெளியே அனுப்பிட்டான். ஆதியிலே அவன் யாரு? இவன் அவன் ஆத்மாவை கொன்ன ஒரு கொலைபாதகன். அடுத்து காயினுக்குள்ள பூந்துட்டான். யாரை கொன்னுட்டான்? ஆபேல கொன்னுட்டான். இன்னைக்கு நம்ம சபையில பாதி பேர் விசுவாசிகளா இருப்போம், ஊழியக்காரங்களா இருப்போம். ஆனால் நமக்குள்ள நித்திய ஜீவன் இல்லாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாம வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, ஆத்மா இருளில கிடக்கிறது. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உண்மையாய் உங்களுடைய சகோதரர்களை சிநேகியுங்கள். சிலர்லாம் எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும். ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். தமிழ்ல சொல்லுவான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அண்ணன் தம்பி இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு. நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுன்னு ஒரு பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு அது பின்னாலேயே விக்கிரகம் மாதிரி சுத்திக்கிட்டே போயிட்டு இவன் செத்து போன பிறகு அது அண்ணன் தம்பி இல்லாம அனாதையா ரோட்ல நின்று. அப்படிதானே? 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 இவங்க காலத்துக்கு பிறகு அது நல்லது கெட்டது கூட எங்கிட்ட என்ன செய்யாது, போவதுக்கு போக்கு இல்லாம நிக்கும். இதெல்லாம் உலகம். யோசிச்சு பாருங்க. நம்மில் எத்தனை பேர் சகோதரர்களை பகைக்கிறோம், மனுஷ கொலை பாதகர்களாக இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தான் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். பழைய ஏற்பாட்டுல கொலை செய்யாதிருப்பாயாக இருக்கு. இப்ப நீ ஒரு வார்த்தை சொன்னா மூடன் சொல்லிட்டாலே நீ யாரு? கொலைபாதகன். நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கிட்டா கொலைபாதகன். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு கடைசி காலம், கொஞ்ச காலம் தான் இருக்கு. நீ ஒரு கொலைபாதகனா இருந்துகிட்டு நான் ஆண்டவருக்காக அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், அதை பாடுபட்டேன் இதை பாடுபட்டேன், நான் தான் சபையை தூக்கினேன், நான் தான் சபையை தூக்கி அப்படி நிறுத்திட்டேன், அப்படி பிரயோஜனம் இல்லை. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் 14. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. 15 தப்பா சொல்லிட்டனோ? கொலைபாதகன் பாடுபடுகிறவனா இருக்கக்கூடாது. நீ எல்லாத்தையும் சண்டை போட்டுக்குவ, எல்லாத்தையும் வம்பெழுத்துக்குவ, எல்லாத்தையும் ஓரம் கட்டிக்கிடுவ. இங்க பாடுபட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேனா ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. நீ தீமை செய்து பாடுபட்டு பிரயோஜனம் இல்லை, நன்மை செய்துதான் பாடுபடணும். அப்படித்தான் கீழே இருக்கு. ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கொலைபாதகனா இருந்துகிட்டு வேற காரியங்கள்ல தலையிட்டுக்கிட்டு நீ நான் இயேசுவுக்காக பாடுபடுறேன், நான் மருந்து எடுக்க மாட்டேன், யார்ட்டையும் உனக்கு ஐக்கியம் கிடையாது, ஆனா நான் தெய்வீக சூத்திரம் நிக்கிறேன், என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அமெரிக்கால ஒரு சிஸ்டர் ஊழியத்துல ரொம்ப வியாதியா இருந்துச்சு. பாஸ்டர் டான் ஜெபிச்சு பார்த்தாரு, ஒண்ணுமே சரியாகல, ரிசல்ட்டும் கிடைக்கல. அப்போ அவரு என்ன, நம்ம ஊழியமே பயங்கர டஃபா இருக்கு, இதுல இது ஊழியத்துக்கு இது வியாதியில படுத்துக்குச்சு, என்ன ஜெபம் பண்ணாலும் சுகமாக மாட்டேங்குது, ரிசல்ட் கிடைக்கல. இவங்க சிஸ்டர் நம்ம ஊர்ல இருக்க நம்ம ஏரியாவிலே இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். அதனால இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஊழியம் செய்ய முடியல. அதனால கொஞ்ச நாள் இவங்க எங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க அக்கா வீட்டுல போய் உட்காரட்டும், அவங்க இவங்களை கொஞ்சம் பராமரிக்கட்டும், கொஞ்சம் சுகமான பிறகு ஊழியத்துக்கு வரட்டும். அதை போய் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னா, எங்க அக்கா வீட்டுக்கா,
நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாலே அவட்ட பேச மாட்டேன், அங்கே என்னைய போக சொல்றீங்க, நான் போக முடியாது அப்படின்னு. எப்படி ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே இவங்க யார்கிட்ட பேசுறது இல்லையா, அவங்க அக்காட்ட பேசுறது இல்லையா? அப்பதான் அவர் சொன்னார், இப்பதான் வியாதியினுடைய பாயிண்ட நான் நினைஞ்சிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன், நீ போ, அங்கேயே போ, அங்க போய் ஒப்புரவாயிட்டு வா, அங்க இரு. கடைசியில் அந்த சிஸ்டர் அவங்க அக்காவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாச்சு, வியாதி சுகமாயிடுச்சு. எப்படி நீ ஊர்ல சண்டையை போட்டுக்கிட்டு நான் தெய்வீக சுகத்தில் இருக்கிறேன், நான் தெய்வீக சுகத்தில், எந்த தெய்வீக சுகத்துல? சும்மா நீ தெய்வீக சுகத்தில் நிக்கிறியா? வியாதி வந்துருச்சா, கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிட்டு ஒப்புரவாயிடு. மக்கா மதினாக்கு போறவன் ஒப்புரவாயிட்டு போறான், காசிக்கு போறவன் ஒப்புரவாயிட்டு போறான், சியோனுக்கு எருசலேமுக்கும் போறான். நீ ஒப்புரவாகலன்னா எந்த சியோனுக்கு போவ, எந்த எருசலேமுக்கு போவ? நான் சொல்றது கரெக்ட் தானா? ஹஜ்ஜி யாத்திரைக்கு போறான் இல்லையா, போறதுக்கு முன்னால எல்லா முஸ்லீமும் எல்லாத்தையும் போய் என்ன செய்யறான், வீடு வீடா போய், உண்மையா இல்லையா, போய் எல்லா வீட்லயும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி கூப்பிட்டு அவனை முத்தம் கொடுத்து ஒப்புரவாக்கி கிளியர் பண்ணிட்டு தான் பிளைட் ஏறான். நம்ம சியோனுக்கு போறோம், எருசலேமுக்கு போறோம், ராபோஜன் எடுக்க போறோம், எக்காலம் துணிச்சா பறக்க போறோங்கிறோம். ரெக்கையே இல்லாம எப்படி பறப்ப நீ? ஒப்புரவாகுதல் இல்லாம எப்படி பறப்ப முடியாது. போய் இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே வீடு வீடா போ, யார்ட்டெல்லாம் சண்டையை போட்டு எல்லாத்தையும் போய் ஒப்புரவாயிட்டு வா. காலையில வரும்போது ஃப்ரெஷ்ஷா வாங்க, எனக்கு போன் வரட்டும், எங்க அண்ணன் வந்தாரு, எங்க அக்கா வந்தா, என் தங்கச்சி வந்தா, இல்ல நானே ஒரு 7 வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லு. சொல்ல முடியுமா? இதே மாதிரி எத்தனை பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, நாங்க கேட்டதே கிடையாது. புதுசா இருந்தாலும் என்னவோ சொல்றேன். அப்பதான் நாங்க எப்பவுமே ஒப்புரவாயிருப்போம், எப்பவுமே சியோனுக்கு போயிருப்போம், எருசலேம் போயிருப்போம். யோசிச்சு பாருங்க. தன் சகோதரனை பகைக்கிற அவனுக்குள்ள நித்திய ஜீவன் கிடையாது. அவன் மரணத்தில் இருக்கிறான், அவன் இருளில் இருக்கிறான், அவன் இருளில் கிடக்கிறான். சொறி கண் குருடாகி போன ஒரு ஆளாய் அவன் கிடக்கிறான். தாழ்த்துங்க, போங்க, நியாயம் பேசாதீங்க. ஒரு சிலர் மன்னிப்பு கேட்க சொன்னா, நான் ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோ. செஞ்சதுதானா அவன் செத்து போயிட்டான், நீ செஞ்சதுனால தானே அவன் சபையை விட்டு ஓடி போயிட்டான், நீ செஞ்சதுனால தானே அவன் நல்லது கெட்டதுக்கு வராம ஒதுங்கி நிக்கிறான். செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோ. செஞ்சதை சொல்லி நான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன், புத்தி இல்லாம பண்ணிட்டேன், ஞானம் இல்லாம பண்ணிட்டேன், போய் ஒப்புரவாகும், தப்பே கிடையாது. நான் பெரிய இவன் மாதிரிலாம் நான் சொல்லல. எனக்கும் ஒரு சகோதரனுக்கும் ஒரு இடத்துல கசப்பு வந்துருச்சு. நான் பல சுத்திரி போட்டத்துல சொல்லியிருக்கேன். நான் ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டேன். அதுக்கு அடுத்து வந்த ஆளுக்கு எனக்கும் யாரோ என்னவோ சொல்லிவிட்டானுங்க. அவன் எனக்கு ஆப்போசிட் ஆயிட்டான். என்னைய கூப்பிட்டு அப்படி இப்படின்னு என்னவோ சொல்லிவிட்டான். எனக்கு பொல்லாத ஆவி ஏறிப்புச்சு. நான் ஒன்னும் யோக்கியன்னு சொல்ல வரல, நடைமுறையே சொல்றேன். கடைசியில பாத்தீங்கன்னா வாக்குவாதம் வரல. அவன் ரொம்ப சிம்பிளா என்னை தட்டி விட்டுட்டு போயிட்டான். எனக்கு அதை டைஜஸ்டே பண்ண முடியல. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹால் கட்டினோம், என்னெல்லாமோ பண்ணோம், சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு குடிசைய கோபுரமா மாத்தி வச்சா, இவன் அதுல உட்கார்ந்துட்டு நம்மளை கவுத்தி விட்டானே, இவனை விடவே கூடாது. நான் நினைச்சால் அவன் பிரசங்கமே பண்ண விடாமல் நிப்பாட்டுவேன். அப்படிலாம் ஆவி வந்துருச்சு. பேசிவிட்டேன் ஒரு 4-5 பேர்த்த. எல்லாரும் என்னை கூப்பிட்டு அமைதியா ஏன்டா இப்படி ஜென்மசுவாத்துக்கு இடம் கொடுக்குற, வேலையை பார்த்து ஊழியம் செய்யிட்டாங்க. அப்படிலாம் வந்துருச்சு. அப்ப நான் யோசிச்சு ரொம்ப குழம்பி போயிட்டு, போ ஆண்டவர் என்னவாது பண்ணட்டும்ட்டு விட்டுட்டேன். விட்டா கொஞ்சம் நல்லா அந்த சகோதரன் சிக்காயிட்டார். அவர் நார்மலா சிக்காகிறார். அப்ப என்னைய கூப்பிட்டு பேசினார். சிக்காகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், நான் அப்படி அவசரப்பட்டு சொல்லிட்டேன், தப்பு, மன்னிச்சிருங்க. என்னை விட வயசு கூடினவர், ஊழியத்துல ஜூனியர், அதனால மன்னிச்சிரு, நீ வந்துரு, நீ மன்னிச்சதுக்கு அடையாளமா என் ஃபெய்த்தம் வந்துட்டு போ அப்படின்னா. நான் சொன்னேன், மன்னிச்சிட்டேன், அதுல சத்தியம், அது சத்தியம், அதனால மாத்தக்கூடாது, மன்னிச்சிட்டேன், ஆனா எங்க வரமாட்டேன், உன் ஃபெய்த்தமுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். அது அவர் துக்கத்துல போயிட்டாப்ல, சிக்காயிட்டாப்ல. சிக்கான உடனே நான் விசாரிச்சேன், என்ன சிக்காயிட்டீங்களா மேம், நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. துரை பார்க்க வரான், துரை என்னை பார்க்க வரான், துரை என்னை பார்க்க வரான். நான் எங்க போனேன், நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்குள்ள சே அந்த பைத்தமுக்கு இனிமே காலை வைக்க கூடாது,
நம்மள வேண்டான்னு சொல்லிட்ட பிறகு விட்டுரு. ஆனா அந்த சகோதரன் பாவம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டார். அப்போ சென்டர் அசிஸ்டன்ட் என்னைய கூப்பிட்டு, பாரு ஒழுங்கா போய் ஒப்புரவாகு, கத்தர் உன்ட்ட கணக்கு கேப்பார், நீ போய் ஒப்புரவாகு, போய் ஒப்புரவாகு அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொல்றாரு. டைம் வரும் பாப்போம். 2 பேரும் பேசிக்கிட்டு தானே இருக்கோம். நான் போன்ல கூட முந்தானத்து பேசினேன். எனக்கு அவருக்கு என்ன கிடையாது, எந்த பகையும் கிடையாது, ஒப்புரவாயிட்டோன்னு சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நீ நேரடியா பாரு. சரி டைம் வந்தா பாக்குறேன் போன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். திடீர்னு பாத்தீங்கன்னா அவரை சென்டர் கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அப்பமும் போன் மேல போன், போ ஒப்புரவாக, பிற்காலங்கள்ல ரொம்ப யோசிப்பாய் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி கீழ்படிச்சு வந்தேன். சென்னை போனேன். திருப்பியும் ஊருக்கு கொஞ்ச நேரம் சுத்தினேன். ஒரு முக்கியமான புரோகிராம் அது இதுன்னு அப்படியே போனேன். அந்த ஆவி பாருங்க, அந்த மாம்சம் போராடுது, பிசாசு. கடைசியில நைட்டு 12:30 போய் பார்க்க போனேன். போய் அந்த ரூம்குள்ள போனேன். நான் பார்த்த உடனே அந்த ஆத்மா பரிதபிப்ப நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த ஒப்புரவாகணுங்கிற அந்த தாகம் இருக்கிற ஆள் படுக்கையில இருக்கும்போது நான் போன உடனே என் கைய பிடிச்சிட்டு அப்படியே புலம்புறாப்ல. எனக்கு கொஞ்ச நேரத்துல அழுகையா வந்துருச்சு, நான் கண்ணீர் விடுற மாதிரி வந்துருச்சு. நான் கூல் டவுன், அமைதியாரு, விட்டுடு, நான் வந்துட்டேன்னு 10 நிமிஷம் போராடுறேன். அவன் என் பேரை திருப்பி ஒரு 100 ட்ரிப் சொல்லிருப்பாப்ல. எனக்கு மனசு உடஞ்சி அழுதுச்சா, ஆண்டவரே நான் தப்புன்ட்டேன் சுவாமி, இப்படி மாம்சீக வைராக்கியத்துக்கு நான் இடம் கொடுத்து இந்த சகோதரனை பார்க்காம விட்டுட்டேனேன்னு சொல்லி அழுது ஒரு அரை மணி நேரத்தில் அவர் சிங்கிங் ஸ்டேஜுக்கு போயிட்டார். டக்குன்னு டவுன். நான் தான் லாஸ்ட். நான் போய் ஒப்புரவானதான் லாஸ்ட். அதுக்குள்ள ஒரு மணி நேரத்துக்குள்ள, அரை மணி நேரத்துக்குள்ள நான் நிக்கும் போதே அவரு கொலாப்ஸ், சுத்தமா ஒரு மாதிரி ஆயிட்டார். சுயநினைவு போயிடுச்சு. திருப்பி நான் 1.5 மணி நேரம் கவனிச்சேன் கூட இருந்து. தூக்கி எடுத்து வச்சு படுக்க வச்சு அது இதுன்னு பண்ணோம். காலையில நான் என் ஃபெய்த்தம் போயிட்டேன், இறந்துட்டார். மிஷனுடைய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நபர் அவர். மிஷன்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். யாருக்கும் தெரியாது. எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன கசப்பு இருந்துச்சுன்னு அறிக்கைக்காக உங்களுக்கு சொல்றேன். பக்தி விருத்திக்கு தான் சொல்றேன், பெருமைக்காக சொல்லல. அன்னைக்கு தான் என் ஆத்மாவில் ஒரு விடுதலை கிடைச்சது. ஐயோ, இனிமே யார்ட்டையும் என்ன செய்யறது இல்ல, கசப்பே வைக்க கூடாது. இருந்துச்சுன்னா உடனே கூப்பிட்டு, அப்பா இங்க வாடாப்பா, பிரச்சனையே இல்லை, இதுதான் சொல்லி முடிச்சுன்னு முடிச்சேன். அப்பதான் யோசிச்சேன், இன்னும் ஒரு நாள் நான் லேட்டா வந்து அவர் மரித்திருந்தால் நான் எங்க போவேன்? அவன் ஒப்புரவாகுறதுக்கு ரெடியா இருக்கிறான், நான் தான் ஒப்புரவாகுறதுக்கு போகல. திருப்பி நானு ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணதுனால, மதுரையில பாஸ்டர் இருந்ததுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, வேஸ்ட், முடிஞ்சு போனதுதான். அப்பதான் யோசிச்சேன், ஒப்புரவாகுதல்ங்கிறது இந்த ஊழியத்தினுடைய உபதேசம். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்கள் கையில் கொடுத்தார், ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் எங்கள் கையில் கொடுத்தார். நீங்க அதனால யாருக்காவது இருந்தா போய் இன்னைக்கு நைட்டே ஒப்புரவாயிடுங்க. அவன் நல்லா தானே இருக்கான், சாவர மாதிரியா இருக்கான், ஒப்புரவாகிறதுக்கு அப்படிங்கிறீங்களா? நம்மளும் இப்படி சொன்னா அப்படி சொல்லுவான். சாவும்போது பாத்துக்கலாம், படுக்கட்டும், கத்தரை அடிச்சு படுக்கட்டும், அன்னைக்கு போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னால ஒன்னையே தட்டிட்டாருன்னா என்ன வருது? அப்படித்தானே? ட்ரிப் ஆகி போச்சுன்னா அவனை தட்டுறதுக்கு பதில் ஒன்னையே தட்டிட்டாருன்னா ஒப்புரவாகு. மனுஷ கொலைபாதகர்களாக நீ பாடுபடுகிறவனா இருக்க கூடாது. அப்போஸ்தலர் 7:52. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொன்னாங்க, கடைசியில் இயேசுவையே கொன்னுட்டாங்க. நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு முன்னால 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு மரிச்சிட்டாரு. ஆனா நாம தான் கொலை செஞ்சோம். இன்னைக்கு நம்முடைய ஜீவித்தில் உள்ள தோல்விகள் மறுபடியும் அவரை கொலை பண்ணுதுன்னு பைபிள் சொல்லுது. எபிரேயர் 6:6. எபிரேயர் 6:6.
மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா. நாம் எப்ப மறுதலிக்கிறோமோ அப்ப நாம் மறுபடியும் தேவகுமாரனை என்ன செய்கிறோம்? சிலுவையில அறைகிறோம். இன்னும் ஒரு கூட்டத்தார் இயேசுவை காலில் கீழே போட்டு மிதிக்கிறாங்களாம். எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, தேவகுமாரனை காலின் கீழே மிதிக்கிறாங்க. இவங்க கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள். பரிசுத்த ஆவியை நிந்திக்கும் போது தேவகுமாரனை என்ன செய்யற? காலின் கீழே போட்டு மிதிக்கிற. அப்போஸ்தலர் 9:4-5. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நம்மில் அநேகர் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறோம். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்பும் போது, விசுவாசிகளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, சபைக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நாம் இயேசுவை துன்பப்படுத்துகிறோம். கிருபையின் ஆவியை நிந்திக்கும் போது தேவகுமாரனை காலின் கீழே மிதிக்கிறோம். மறுதலிக்கும் பொழுது விசுவாசத்தையோ பரிசுத்தையோ பிரதிஷ்டைகளையோ தெய்வீகத்தையோ இந்த சத்தியத்தையோ எப்போ மறுதலிக்கிறோமோ அப்பொழுது நாம் தேவகுமாரனை சிலுவையிலே அறைகிறோம். அப்போஸ்தலர் 28:4. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. பாருங்க, பவுல் மேல ஒரு பேர் வந்துருச்சு. கப்பல் யாத்திரையில எல்லாம் தப்பி புயல் எல்லாம் தப்பி வந்தான். இப்ப பாம்பு இவன் கையை கடிச்சிருச்சு. அதனால இவன் யாரு? கொலைபாதகன். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? கொலைபாதகன்கிற பேர் கொஞ்ச நேரத்துல மாறி போயிருச்சு. 28:6. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கொலைபாதகர்கள் யாரா மாறினாங்க? அங்க அவனை பத்தி என்ன சொன்னாங்க? ஒரு ட்ரிப்பு சொன்ன ஜனங்கள் இப்ப சொல்றாங்க, இல்ல அவன் கொலைபாதகன் கிடையாது. யார் அவன்? தேவன். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கர்த்தர் உன்னை அப்படி சொல்ல வைக்கணும். கொலைபாதகர்களாக இருந்த நாம் தேவனை போல மாற வேண்டியது அவசியம். மத்தேயு 22:7. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். இங்க ஒரு உவமையை இயேசு பேசுகிறார். என்ன உவமைனா, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்து வைத்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கூப்பிட்டா அவங்களுக்கு வரதுக்கு மனசு இல்லையா? அந்த கொலைபாதகருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கூப்பிட்டா மனசு இல்லை. ரெண்டாவது, ஒருத்தன் எங்க போயிட்டான்? வயலுக்கு போயிட்டான். ஒருத்தன் வியாபாரத்துக்கு போயிட்டான். கூட்டத்துக்கு வராம வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போறதா சரி? அசட்டை பண்றது தேவ சமூகத்தை அசட்டை. அவன் கூப்பிடுறான், ராஜா கூப்பிடுறான், நீங்க வாங்க விருந்துக்கு வாங்க, கர்த்தருடைய பந்தி இருக்கு, ராவு விருந்து இருக்கு, பரிசுத்த பந்தி இருக்கு அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு என்ன இல்லையா? 3ஆம் வசனம் 22:3. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். சுத்திரி போட்டதுக்கு வர்றதுக்கு உனக்கு மனசு இல்ல. காரணம் என்ன? 5ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். அசட்டை பண்றது, கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ற ரொம்ப விசுவாசிகள் இருக்காங்க. தயவு செய்து அப்படி ஒரு கெட்ட பழக்கம் நமக்கு வந்துட வேண்டாம். கர்த்தருடைய பந்தி நீங்க அசட்டை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கர்த்தருடைய பந்தி அது ராபோஜன், இந்த ராபோஜன் எடுக்காட்ட அடுத்த ராபோஜன் எடுத்துக்கலாம். 3 மாசம் தானே, பரவாயில்ல, 3 மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம். 3 மாசம் நீயாவே டேட் பிக் பண்ணிக்கிறியா? பழைய காலங்களில் நீங்க பெந்தேகோஸ்து சபையினுடைய துவக்க காலங்களில் பாருங்க, 3 மாசம் கிடையாது, 6 மாசம் கிடையாது. தெரியுமா? 6 ராபோஜனம் எடுக்கக்கூடாது. 6 மாசம் கிடையாது.
இப்ப நம்ம ஆளுங்கள்லாம் என்ன சொல்றாங்க, 2.5 மாசம் முடிஞ்சிருச்சு எடுத்துக்கலாமா? நேத்து ஒரு ஆள், முந்தானத்து ஒரு ஆள் வந்து 6 மாசம் சொன்னாரு பெரிய பாஸ்டர், பழைய சின்ன பாஸ்டர்லாம். 5 மாசமும் 5 நாள் ஆயிடுச்சு, எடுக்கலாமா? போயா, நீ வீட்டுக்கு போயிச்சாரு, நீ எடுத்து என்ன சபை என்ன பரிசுத்தமா இருந்தா போ, வீட்டுக்கு போன்ட்ட. உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குன்னா போ, அந்த பனிஷ்மெண்ட் படி வீட்டுக்கு போகணும். 6 மாசம் சொல்லிட்டாங்கல்ல, அதுக்குள்ள இவருக்கு 5 மாசம் 5 நாள் ஆச்சான், எடுக்கணுமா? செத்து போறதுக்கா? எடுக்காதன்னு ஒரு நடத்திப்பு சொல்லியிருக்காங்க. நீ பண்ண சேட்டைக்கு, பிரமாணத்தை மீறினதுக்கு, சத்தியத்துக்கு மாறி போனதுக்கு, உபதேசத்துக்கு மாறா செயல்பட்டதுக்கு நீ ஏன் 3 மாசம் வச்சுக்கூடாது, நீ ஏன் 6 மாசம் வச்சுக்கூடாது? அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். பழைய பிரமாணத்தின்படி 6 ராபோஜனம். 6 ராபோஜனம் எத்தனை ட்ரிப் போகும்? 1.5 வருஷம் போயிடும். அதுக்குள்ள நீ செத்தினா நித்திய ஜீவன் கிடையாது. பாஸ்டர் வருவாரு, வேற வழியில அடக்கத்துக்கு வருவாரு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு, என் மாம்சத்தை புசியாமலும் என் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் அவனுக்குள்ள என்ன கிடையாது? என்ன கிடையாது? நித்திய ஜீவன் இல்லை. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். யாரையாவது ஒதுக்கி இருந்தா வந்து கேளு, எடுக்கலாமா ராபோஜனன்னு. நான் சொல்றேன், எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு பெரிய பாசத்தை கேட்டு சொல்றேன். நீங்களா 2.5 மாசம் ஆகிவிட்டது, 28 நாள் ஆகிவிட்டது, என்ன டேட்டு? அந்த வேலையே ஆகாது. இங்க பாருங்க, அசட்டை பண்றாங்க கர்த்தருடைய பந்திய. மல்கியா 1 அதிகாரம் 8-9. மல்கியா 1 அதிகாரம் 6-7. தப்பா சொல்லிட்டேன். மல்கியா 1:6-7. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனப்பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று. நான் அடையாறுல ட்ரைனிங் இருக்கும் பொழுது பாஸ்டர் பிலிப் அவர்கள் ராபோஜனம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலியில ஒரு பிரச்சனை. அந்த புருஷன் வந்து மனைவி அடிச்சு விட்டாரு. அவரு வந்து உட்கார்ந்துட்டாரு. பாஸ்டர் பிலிப் தான் ரஃப் அண்ட் டஃப். நேரம் வந்து எழும்பு, உனக்கு ராபோஜனம் வேணுமா, போ ஸ்டேஜ்ல போய் நின்று அறிக்கை. நாங்கெல்லாம் ட்ரைனிஸ். அந்த சோழன் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இத்தனாம் தேதி இப்படி இருந்தேன், நான் இப்படி வந்த உடனே அவள் என்னை கோபம் மூட்டினாள், அவள் இப்படி பண்ணினாள், அதை பண்ணினாள், அதனால் நான் என்ன செய்து விட்டேன். அப்ப பாஸ்டர் போய் சொன்னார், இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது, அடிச்சது தப்புன்னு சொல்லு. ஏன் அடிச்சேன்னு கேளுங்க அப்படின்னாரு. வெளியே போன்ட்டாரு. போ வெளியே, ராபோஜனம் கிடையாது, வெளியே போ. அடிச்சது தப்புன்னு தான் உன்னை அறிக்கை செய்ய சொன்னாங்க. அவருக்கு எங்க கேட்கிறாரு? லா பாயிண்ட் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஏன் அடித்தேங்கிறதுக்கு காரணத்தை சொல்லணும். இது அந்த இடம் கிடையாது. பரிசுத்த பந்தி நடக்கிற இடத்துல நீ இந்த பேசுறதுக்கு உனக்கு என்ன கிடையாது. வெளியே போன்ட்டார். வெளியே போய் அந்த ஆள் மரத்தடியில் நின்று கத்திட்டே கிடந்தான். பாவம், இன்னைக்கு அவன் பிள்ளைகள் எல்லாம் துன்மார்க்கமா இருக்காங்க. எங்க என்ன பேசணும்னு தெரியணும், யார்கிட்ட என்ன பேசணும்னு நினைச்சணும் தெரியணும். தமிழ்ல சொல்லுவான், பீடம் தெரியாம நினைச்சக்கூடாது, சாமி ஆடிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய பந்தின்னா சும்மா இல்ல, அது எவ்வளவு புனிதமானதுன்னு அது உங்களுக்கு இப்ப தெரியாது. இந்த ஊழியர்களுக்கு, இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு மனதில்லை, அசட்டை பண்ணினார்கள், எங்கேயோ போய்விட்டார்கள். கடைசியில் அவங்க ஊழியக்காரர்களை பார்த்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அதனால்தான் அந்த கொலை பாதகர்கள் அழிக்கப்பட்டார்கள். எரேமியா 4:31. கற்பவேதனைப்படுகிறவளின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சியோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலை பாதகர்களாலே என் ஆத்மா சோர்ந்து போகிறதே என்கிறாள். கொலை பாதகர்களாலே என் ஆத்மா என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறாள். ஆத்மாவை சோர்ந்து போக வைப்பது என்னது? கொலை பாதகம். உங்க மனைவியை நீங்க டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாது, உங்க புருஷனை நீங்க டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாது. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிய அப்படியே அதிரியப்பட்டு வச்சு நீ போயிடுன்னு சொல்லிடக்கூடாது.
ஒரு ஊழியக்காரனை சோர்ந்து போக வச்சிடக்கூடாது. சகோதரனுக்கு சகோதரன் என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? திடன்கொள் திடன்கொள் அப்படின்னு சொல்லணும். நீங்க மனசை சோர்ந்து போக வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பேரு? மனுஷ அப்படி இருக்க வசனம். சகோதரனுக்கு சகோதரன் எப்படி சொல்லணும்? திடன்கொள். ஒரு சகோதரன் இன்னொருத்தனை பார்த்து சோர்ந்து போக வச்சிடக்கூடாது. எங்க இருக்கு அந்த வசனம்? தீர்க்க தரிசன வசனத்துல ஏசாயா 41:6. ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சகோதரனுக்கு சகோதரன் என்ன சொல்லணும்? ஒத்தாசை செய்து என்ன செய்யணும்? திடன்கொள் திடன்கொள் பரவாயில்ல. அதை சொல்றதை விட்டுட்டு கொலை பாதகர்களாலே ஆத்துமா சோர்ந்து போகிறது. நாமே யோசிச்சு பார்ப்போம். நீங்க மத்தவங்களை பகைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வியாதிக்கு ஒரு காரணம்னு 2 நாளாகமம் 21:4. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். இவனுக்கு ராஜ்யபாரம் கிடைச்சிருச்சு, விட்டுற வேண்டியான மத்தவனுங்கள அவ்வளவு வரையும் கொண்டுட்டான். என்னைக்காவது ஒருத்தன் வந்துருவானோ அப்படின்ட்டு எல்லாரையும் கொண்டாச்சு. அதுக்கு நடந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? 13-14. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்துக்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விடுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதி. குடும்பத்துக்கே வியாதின்னு சொல்றார். அந்த வசனம் 13-14 பாத்தீங்கன்னா, நீ உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரை கொன்று போட்டபடியினால் கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையினால், மொத்த குடும்பத்துக்கும் வியாதிக்கு காரணம் நீங்க மத்தவங்களை பகைக்கிறது தான். நிப்பாட்டுங்க, ஒப்பரவாகுங்க. உங்க குடும்பம் எல்லாம் வியாதி சுகமாகட்டும், செழிப்பாகட்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். கொலை பாதகர்களாக நாம் இந்த சபையில இருக்கக்கூடாது. நீங்க ஆவிக்குரிய கொலைகாரர்களாக இருந்தால் பிரயோஜனம் இல்லையே. பகை யாரையாவது மேல பகை இருந்துச்சுன்னா ஒப்புரவாகுங்க. நீங்க வீட்டுக்கு போய் கேளுங்க. அது ஒரு விசுவாசியா இருந்தா நீங்க வீட்டுக்கு போங்க, மன்னிப்பு கேளுங்க. அவங்க மன்னிக்கலன்னா நீங்க பரவாயில்ல, நீங்க வந்துருங்க, என்கிட்ட சொல்லுங்க. நாம அந்த ஆள் மன்னிக்கிறாரா இல்லையான்னு பாத்துக்கலாம். அப்படித்தானே? மன்னிக்காதவனுக்கு சபையில் இடம் கொடுக்க கூடாது இல்லையா? சபையினுடைய ஒழுங்கு என்ன? மன்னிப்பு கேட்டால் உன் சகோதரன் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் என்ன செய்வாயாக? மன்னிப்பாயாக. மன்னிப்பு கேளுங்க. முழு சபையிலும் ஒரு மன்னிப்பு உண்டாகட்டும். வியாதி நீங்கட்டும். கொலை போதக ஆவி சபையை விட்டு விலகட்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். பைபிள்லாம் மூடி வச்சிருங்க, போதும். இனி ஒரு அபிஷேகத்துக்காக நாம் காத்திருக்கலாம். 7வது கூட்டம். டைம் நீங்க எப்படி பயன்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அபிஷேகத்தை வச்சுதான் ரேஷியோவை கணக்கிட முடியும். அபிஷேகம் எவ்வளவு இறங்குதோ அவ்வளவு சுத்திகரிப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். மழையானது குளங்களை நிரப்பம். எவ்வளவு குளம் நிரம்பி இருக்குன்னு தெரியும். உங்க இருதயம் எவ்வளவு பள்ளமாக்கி இருக்கீங்க, எவ்வளவு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கிக்கிறத பொறுத்துதான் சுத்திகரிப்பு எப்படி நடந்திருக்குன்னு நமக்கு எல்லாரும் புரிஞ்சு கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். முடிந்தால் இயன்றால் முழங்கால் படியிடலாம். தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் அபயம் விடுவோம். ஆண்டவரே, நான் மனுஷ கொலைபாதகனாய் மாறி போன இடங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. நான் இருளிலே இருக்கக்கூடாது. எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும். கொஞ்ச நேரம் உங்களை நீங்களே சரிப்படுத்துங்கள். கொலைபாதகர்களாய் நான் மாறி 2ஆம் மரணமாக்கி அக்னி கடலுக்குள்ளே போய்விடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தின் புறம்பே நான் இருக்கக்கூடாது. தன் சகோதரனை பகைத்தால் கொலைபாதகன் அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது என்று இருக்கிறது. நித்திய ஜீவன் இல்லாமல் இந்த மார்க்கத்தில் இருந்து எனக்கு பயன் இல்லையே.
நான் எவ்வளவோ உமக்காக பாடுபடுகிறேன், ஆனால் கொலைபாதகனாயிருந்து பாடுபட்டால் பிரயோஜனம் இல்லையே. தாழ்த்துவோம். நீங்கள் ஒப்புரவானால் வியாதி சரியாகிவிடும். குடும்பத்துல மனைவிக்கு, பிள்ளைக்கு, சந்ததிகளுக்கு இருக்கிற வியாதி எல்லாம் வெளியே போயிடும். அப்படி வாஞ்சிக்கிறவங்க வசனத்துக்கு நடுங்கி உங்களை ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயை திறந்து சத்தமா போட்டு நல்லா ஜெபிக்கலாம், கூக்குரல் இடலாம். ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எங்க எல்லாம் அறிக்கையில் ஜனங்கள் ஏறெடுக்கிறார்களோ அந்த அறிக்கையில் உள்ள உண்மையை தேவன் கேட்கும்படியாக வருகிறார். உன்னுடைய அறிக்கை ஒரு பரிசேயனுடைய அறிக்கை போல இருக்கக்கூடாது. அவனை போல இல்ல, நான் இவனை போல இல்ல, அவங்கள மாதிரி இல்ல, இவங்கள மாதிரி இல்ல, அப்படி சொல்லி நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற டைம் அல்ல இது. இது மார்பில் அடித்துக் கொண்டு அழ வேண்டிய நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தோல்விகளுக்கு யாரையும் காரணம் சொல்லாதீர்கள். ஆதாமை போல ஏவாளையும், ஏவாளை போல சர்ப்பத்தையும் நாம் கை காட்ட வேண்டாம். நான் தான் செய்து விட்டேன் சுவாமி, மன்னிச்சிருங்க, என்னுடைய வார்த்தைகள் சரியில்லை, என்னுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, என்னுடைய மூமெண்ட்ஸ் தான் சரியில்லாம போயிருச்சு, நான் தான் பக்தி இல்லாம நடந்துகிட்டேன், நான் தான் தெய்வீகம் இல்லாம நடந்துகிட்டேன், நான் அந்த இடத்துல பொறுமையா இருந்திருக்கணும், தேவரீர் என்னை மன்னியும். வாயை திறந்து அப்படி சொல்லும் பொழுதுதான் கர்த்தருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கும். ஆமென். அநேக தோல்விகளுக்கு நீங்க தான் காரணம்னு எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க பார்க்கலாம்? பாத்தீங்களா? உண்மையை ஒத்துக்கொள்ற ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்முடைய மத்தியில உண்டு. ஆமென், ஆமென். வியாதிகளுக்கு நாம் தான் காரணம், தோல்விகளுக்கு நாம் தான் காரணம், நஷ்டங்களுக்கு நாம் தான் காரணம். ஆண்டவரே என்ன மன்னியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் இறங்கும். அதுக்கு பாக்கியம், அதுக்கு யார் நீங்கள் பாத்திரரா இருக்கிறீர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். பிதா குமாரனை உயிர்ப்பித்தார், குமாரனோ தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அவருக்கு சித்தமா இங்க உட்கார்ந்து நீ கிளியரா இருந்தீன்னா ஒரு அபிஷேகம் இறங்கும். அது உன் சிரசில், உன் எலும்புகளில், உன் நரம்புகளில், ஆமென், எலும்புல, நரம்புல, ஊனுல, சதையில, இரத்தத்துல, மயிர்கள்ல, தோள்களில ஒரு அக்கினியா இறங்கட்டும். ஆமென். ஆண்டவரே, நான் 7 கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவு நான் என்னை சுத்திகரிச்சிருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார்னு. ஏசப்பா, நான் முழங்கால நிற்கிறேன், உமக்கு சித்தமானவனா என்னை மாற்றி என்னை உயிர்ப்பித்து அனுப்பிச்சிரும். இனிமே நான் தோக்க